வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்துவிட்ட நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறதா மக்கள் சொல்லியிருக்கிற செய்தி. விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது. 234 உறுப்பினர்கள் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி அடைவதற்கான மேஜிக் நம்பர் என்பது 117 + 1 + எவ்வளவு இருக்கலாம். பட் 117 என்ற எண்ணிக்கையை தாண்ட வேண்டும். அப்படி பார்த்தால் இப்போது விஜய்க்கு 10 இடங்கள் மெஜாரிட்டிக்கு பற்றாக்குறையாக இருக்கின்றன. இந்த 10 இடங்கள் இந்த கட்சி ஆதரவின் மூலம் விஜய் இந்த மெஜாரிட்டியை அடைய போகிறார் என்பது அரசியல் வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் மே 5ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில சில விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சிங்கிள் மெஜாரிட்டி, தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத வகையில் மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு மிகவும் நுட்பமான அரசியலை நமக்கு உணர்த்துகிறது. அதாவது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியே மக்கள் விரும்புறாங்க. 2016ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகவும் அழுத்தமாக இந்த கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கையை முன்வைத்தது. அதை 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரித்து இப்படிப்பட்ட ஒரு முடிவை அளித்துள்ளனர். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் கணித்தோம், அதாவது தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் ஏற்படலாம் என்று கணித்தோம். ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அவரே காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிட முடிவு செய்து வேட்பாளர் பட்டியலை அவருடைய பெயரை இடம்பெற செய்தார். ஆனால் திமுகவின் அழுத்தத்தால் அவர் மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடும் முடிவை மறுபரிசீலனை செய்து இந்த போட்டியிலிருந்து திரும்ப விலகினார். ஒருவேளை திரும்ப காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் என்றால் இன்றைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். அவர் கணித்தது போல தொங்கு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அந்த அறிக்கையில இன்னொன்று சொல்றார். அதாவது இந்த தேர்தலில் எமது இலக்கு தமிழ் மண்ணில் மதச்சார்பின்மையை பாதுகாப்பதே ஆகும். எனவே கடந்த தேர்தலில் எங்கள் எதிர்ப்பின் முதன்மை இலக்காக நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை முன்னிறுத்தவில்லை. இதை ரொம்ப அடிக்கோடிட்டு படிக்கணும். ஆகவே தமிழக வெற்றி கழகத்தை எமது எதிர்ப்பின் முதன்மை இலக்காக யாம் முன்னிறுத்தவில்லை என்று திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். இதன் மூலம் கூட்டணி ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகள் பங்கு பெற வாய்ப்புள்ளதா? அந்த கேள்விக்கு வலிமை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் சார்பில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுவும் அவர்களுடைய பானை சின்னத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம், யாரை வேண்டுமானாலும் ஆதரிக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் ஏற்கனவே ராகுல் காந்தி விஜயோடு அலைபேசியிலே பேசியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி விஜயை ஆதரிக்கும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகளும் விஜயை ஆதரித்து விஜய் தலைமையிலான கூட்டணி அரசில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கும் என்ற ஒரு யூகத்தை திரு தொல் திருமாவளவன் அவர்களின் இன்றைய அறிக்கை வெளிப்படுத்துகிறது. இன்னும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறதோ அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி.